சரத்குமார் என்னும் நான் தாம்பரம் தொகுதியில் தளபதியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்னைக்கு வேட்பாளராக நாமினேஷன் தாக்கல் செஞ்சுட்டு வந்திருக்கோம். தாம்பரம் தொகுதியில் ஒரு சிறப்பான ஒரு கிளீன் தாம்பரம் என்ற ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்களோட ஆசைகள். ஒரு நல்ல சாலை வசதி, நல்ல குடிநீர் வசதி, ஒரு நல்ல வடிகால் கால்வாய், மூடப்பட்ட நல்ல வடிகால் கால்வாய், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், நல்ல பார்க்கு, சுத்தமான சுகாதாரமான ஒரு கழிப்பிடம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. போக போக அதை எல்லாமே நாங்கள் சொல்லுவோம். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்காக தமிழகம் வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை இங்கே களம் இறங்கியிருக்கோம். ஒரே ஒரு தடவை தளபதி அவர்கள் எல்லாத்தையுமே உங்களுக்காக விட்டுட்டு வந்திருக்காரு. அவரோட முகத்தில் நாங்கள் உங்கள் முன்னாடி நிற்கிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு தடவை ஒரு வாய்ப்பை கொடுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க என்று உங்களை அன்போடு பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். திமுக அதிமுகவுடைய ஓட்ஸ் எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கும். புது கட்சி, புதிய முகம், எப்படி மக்களை சந்திக்க போறீங்க? எப்படி அணுகுமுறை, எப்படி ஓட்டு எண்ணிக்கை அதிகப்படுத்த போறீங்க? அதாவது நாங்க புதிய கட்சி தான், ஆனா மக்கள் இயக்கமா இருக்கும்போதே நாங்க ஊராட்சி எலெக்ஷனும் தாம்பரம் மாநகராட்சி கவுன்சிலர் எலெக்ஷனையும் சந்திச்சுட்டு தான் வந்திருக்கோம். எலெக்ஷனை பத்தி எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால அவங்கள விட நாங்கள் ஒரு நல்லாவே இந்த தாம்பரம் தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் என்பதை நேரத்தில் தெரிவிச்சோம். மக்கள் என்ன குறையெல்லாம் உங்ககிட்ட சொல்றாங்க சார்? அதாவது நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ மட்டும் இல்லை, 20 ஆண்டு காலமாக மக்கள் இயக்கத்தில் இருக்கும் போதே பல பணிகளை செஞ்சுருக்கோம். தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் நாங்கள் மக்களை சந்திக்கும் போது ஒரு நல்ல குடிநீர் கிடையாது, ஓகேங்களா? நிறைய இடத்துல ஒரு முறையான ஒரு குடிநீர் கிடையாது, அதை மூடப்பட்ட கால்வாய் கிடையாது. அதனால டெங்கு, மலேரியா இந்த மாதிரி போன்றது இருக்கு. ரோடு வசதி சுத்தமாக கிடையாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய ஊழல்கள் இருக்கு. அந்த முறைகேடு எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு லேட்டஸ்டா சமீபமாக ஒரு 3 மாசத்துல 26 பொதுக்கூட்டம் போட்டு எங்கெங்கெல்லாம் வரிக்கான முறைகேடு நடந்ததுன்றதை சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் டெண்டர் முறைகேடு, நிறைய இடத்துல டெண்டர் முறைகேடு நடந்திருக்கு. Zone 3, Zone 4, Zone 5 டெண்டர் முறைகேடு நடந்திருக்கு. ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சு. புரியல சார்? கட்டாயம் சார், அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை முடிவெடுக்கும். கட்டாயம் தளபதி அவர்கள் எல்லா இடத்தையும் சந்திப்பாரு. உங்களுக்கே தெரியும் காவல்துறையோட நெருக்கடி எப்படி இருக்குன்றது. இப்போ பெரம்பலூர் போனாரு, அதுக்கடுத்து இன்னொரு பிரச்சாரம் போனால் அதுக்கடுத்தது போக முடியல. ஏன்னா போலீஸ் பாதுகாப்பு சரியான முறையான முறையில் கொடுக்க மாட்டுறாங்க. அவங்க நல்ல முறையில் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா தளபதி அவர்கள் தாம்பரம் தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு எங்கேயும் பயணிப்பார் என்பதையும் நேரத்தில் தெரிவிச்சு. நீங்க ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க, இதுக்கப்புறம் வர ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ்க்குலாம் என்ன போறீங்க? வேலை வாய்ப்பு அந்த மாதிரிலாம் எதனா பிளான்ஸ் இருக்கா சார்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ எங்க தளபதியோட மேனிஃபெஸ்டோ மகளிருக்கான மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காரு. அதாவது வருஷத்துக்கு 6 சிலிண்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காருல்ல, அதே மாதிரி இப்போ எங்க யங்ஸ்டர்ஸ்க்கான யூத்துக்கான ஒரு மேனிஃபெஸ்டோவும் கொடுத்துருக்காரு. தளபதி அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டார், வந்தாங்கன்னா முதல்ல படிப்பு, ஓகேங்களா? தரமான படிப்பு, சுத்தமான கல்வியில சுத்தமான ஒரு பாத்ரூம், தரமான படிப்பு, யாருமே படிக்காத ஆட்களே இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே அதுக்காகவே பல ஆயிரம் ரூபாவை நம்ம கொடுத்து படிக்க வைக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமும் மீண்டும் இன்னும் பல மேனிஃபெஸ்டோ வெளியே வர இருக்கு. அதுக்கப்புறமா அது என்ன தளபதி கொடுத்துருக்காரோ அது எல்லாமே நம்ம செஞ்சு முடிப்போம். அப்படியே இல்லைனாலும் தாம்பரம் தொகுதியில் தளபதி அவர்கள் சொன்னதுக்கு மீறி ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குன்னாலும் அதுவும் தலைமையிடம் எடுத்துட்டு போய் தெரிவித்து அதையும் செஞ்சு முடிப்போம் என்பதை நேரத்தில் தெரிவிச்சு.